அனைவருக்கும் வணக்கம். There is one more update from the Tamil Nadu Public Service Commission. The same update, everyone expected the same update only. So they released Group 4 HALLTICKET. So news lesson here. So HALLTICKET download அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், HALLTICKET download கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பேஜ் கேட்கும். அந்த லாகின் பேஜில் வந்து உங்களுடைய யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி லாகின்ல இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், HALLTICKET டவுன்லோடு HALLTICKET. நான் பேக் போகிறேன். இங்கே பேக் போயிட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் போட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட HALLTICKET டவுன்லோட் ஆகிரும். ஆனால் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், அப்ளிகேஷன் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டில் கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஃபோல்டரில் உங்களுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஐடி. உங்களுடைய டேஷ்போர்டு ஃபோல்டர் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பிளேஸில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி இருக்கும். அந்த ஐடியை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ரைட் பண்ணி அந்த ஐடியா அதில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் HALLTICKETல வந்து லாகின் பண்ணிக்கலாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ன சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருந்தீங்களோ, லாகின் சர்டிஃபிகேட்டில் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். பாருங்கள், இதுதான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன். ஸோ இதுதான் வந்து உங்களோட HALLTICKET. ஸோ சென்டர் உங்களுக்கு இந்த டைம் டேட் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. Thank you all. Thank you once again. We will see in the next update. All the best for all the students. Please go through all the topics what you already learned. Okay. So என்ன நீங்கள் படிச்சிங்களோ அந்த வீடியோஸ் பட் புக்கில் இருக்கிறது எல்லாமே டாப்பாக எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. All the best for the students. So when is the examination? Almost 24/7. கரெக்டாக இன்னிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 days இருக்குது. All the best for all the students. Thank you all. Thank you once again. We will see in the next update.